ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். பாஸ்ட் சில டேஸாக என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் காலேஜ் ஒர்க்ஸ், கமிஷன் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுனால அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தை மாதம் வந்துச்சு இல்லையா அந்த பொங்கல். ஸோ அந்த பொங்கலை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ தைப்பொங்கல் அப்படின்னாவே சூரியனுக்கு அடுத்த பொங்கல் மாட்டுப் பொங்கல் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து மாட்டுப் பொங்கல் தான் எப்போவுமே கொண்டாடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்காக தான் ஆடு மாடு கோழி ஆடு நாய் எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேத்துக்கும் எல்லா வேலையும் வந்துடும். எந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுனாலும் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை வேலை கண்டிப்பாக இழுத்துரும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சாலுமே எல்லாரும் அப்பப்போ சண்டை கட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்தாவே என்னடா ஒரே சண்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காலையிலே வீட்டில் இருக்க எல்லா கிச்சன் ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டு ஆடு வந்து பக்கத்தில் காட்டில் தண்ணி வரும். ஸோ அதில் கொண்டு போய் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தை ஐயன் 3 பேரும் ஆட்டை கொண்டு போய் கழுவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மாட்டை வந்து இங்கேயே மோட்டர் போட்டு ஓஸில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து வீட்டுக்கு பின்னாடியே கழுவிட்டோம். ஸோ அடுத்தது வந்து மணியை கழுவணும். அவன் வந்து பிடிச்ச உடனேயுமே ஓடிட்டான். அதனால அவனை விட்டுட்டு அடுத்து ரோஸை பிடிச்சி அவனையும் கழுவ ஆரம்பிச்சிட்டோம். அவன் வந்து குளிக்கும்போது நல்லா அப்படியே அமைதியாக சுகமாக நின்றுட்டான். பிகாஸ் குளிச்சே 1 இயர் பக்கமாக ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அவனும் அப்படியே சுகமாக நின்றுட்டான். அவனுக்கும் ஷாம்பெல்லாம் போட்டு நீட்டாக கழுவி விட்டாச்சு. மணியை பிடிச்சி கழுவுறதுக்கே ஈவினிங் பக்கமாக ஆயிடுச்சு. அப்பாடா வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைக்கும்போது தான் அத்தை வந்து இது அப்படியே இந்த கழிசெல்லாம் கூட்டி விட்டுருங்க. அப்பதான் கோலம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானு அஜு அத்தை 3 பேரும் அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கோலம் போடுற அளவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணா போதும்னு நினைச்சேன். மறுபடியும் இருக்கிற கழிசெல்லாம் கூட்டி வச்சிரு அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4:00 பக்கமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளீன் பண்ண இடத்துல தண்ணி தெளிச்சு நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஜு அப்பப்போ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, இது என்ன கலரு? இது என்ன கலருன்னு சொல்லி அப்பவே கேட்டு கேட்டு லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், நான் சின்ன வயசா இருக்கும்போது கோலத்த தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி போடுறாங்க? என்ன கலர் போடுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லயே இருக்காங்க. பரவால்ல இப்ப இருக்க குழந்தைங்கலாம் அப்படின்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. ஸோ கோலம் போட்டுட்டு இருக்கிற கேப்லயே அருண் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வரும்போதே கபிலையும், அயர்னையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. அவங்க 2 பேரும் வந்த உடனேயுமே எனக்கு கோலம் போட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கலர் பண்றதுக்கு. ஒரே ஒரு கோலம் போதும்ல அப்படின்னு சொல்லி தான் நான் பெருசா போட்டேன். இன்னும் ஒரே கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு, இன்னொரு கோலம் போடு அப்படின்னாங்க. சரி எதுக்கு 2ன்னு கேட்டதுக்கு, ஒண்ணு தெப்பக்குளம் முன்னாடி இருக்கறதுக்கு, இன்னொன்னு வந்து பொங்கல் வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு கோலம் வேணும் அப்படின்னாங்க. அடப்பாவிங்களா! அதெல்லாம் முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா 2ஆ போட்டிருப்பேனே. இதவே இவ்ளோ பெருசு போட்டேனே அப்படின்னு நினைச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆடு, நாய் எல்லாமே கழுவி கிளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தீனி போட்டு அங்கங்க நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்ததுக்கப்புறம் தான் எப்பவுமே அந்த வேலை செய்வாங்க. ஸோ இந்த டைமும் அதே மாரி தான் அருண் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே அவர் அந்த ஒர்க்க பார்த்துட்டாரு. இது வந்து எங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு. என்னன்னா, மாட்டுக்கு வந்து கொம்புல வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னு எங்க மாமா சொல்லுவாரு. பிகாஸ் வந்து அது வந்து ரொம்ப ஹீட் ஆயி, அது வந்து கொம்பு வழியா உள்ள மாட்டுக்கு இறங்கி ரொம்ப ஹீட்ட வந்து கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நாங்க வந்து எப்பவுமே மாட்டு கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கவே மாட்டோம். காவிக்கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து விக்கும் கடையில. ஸோ, அத வாங்கி அத வந்து தண்ணீல இது பண்ணி, அத தான் வந்து நாங்க வந்து கொம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். மாட்டுக்கும் சரி, ஆட்டுக்கும் சரி. எங்க வீட்ல எல்லாருமே அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க மாமாவும் ஸ்ட்ரிக்ட்டா அத தான் சொல்லுவாரு. இத தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெப்பக்குளத்துக்கு வந்து பூ பறிச்சுட்டு வந்து டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ, அதுக்கும் டெக்கரேட் பண்ணிட்டு, சாமிக்கும் பூ வச்சுட்டு, பொட்டெல்லாம் வந்து மாடு, ஆடு எல்லாத்துக்கும் பொட்டும் வச்சதுக்கப்புறம் வண்டிக்கு பொட்டு வச்சுட்டு, சாமிக்கு எல்லா பக்கமும் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. எங்க வீட்ல எப்பவுமே ஐயன் தான் பூசாரி. ஸோ, அவரு தான் வந்து பூசை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த பூசையெல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பொங்கல் இருக்கும் இல்லையா? ஸோ, வெள்ள பொங்கல் தான் வைப்பாங்க. அந்த பொங்கல்ல பழம், சர்க்கரை இப்படி போட்டு பெனஞ்சு எல்லாத்துக்கும் வந்து அது பிரசாதம் மாரி குடுக்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் எல்லாத்தையும் குடுத்துட்டு, இந்த பொங்கல சிறப்பா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. தட்டத்த வச்சு கரும்பு வெட்டி அது ஏதோ தட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. பட் அது ஒரு மியூசிக் மாரி இருக்குமோ என்னவோ அத பண்ண சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தம்பியெல்லாம் அத பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கல் வந்து படப்புல இருந்து எடுத்து கொண்டு போய் மாட்டுக்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி சாதம் அந்த பொங்கல் வந்து நாங்க ரெடி பண்ணோம். அத வந்து எல்லாம் பிரசாதமா சாப்பிட்டுட்டு, நாங்க வந்து பொங்கல சிறப்பா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்ல போய் சமைச்சு சாப்பிட்டு நாங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்க தைப்பொங்கல எப்படிலாம் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.